ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்துட்டு மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆகுது இந்த மாதிரி மார்னிங் ரொட்டீன் போட்டு. நம்ம என்ன வேலை காலையிலேருந்து நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோங்கிற இந்த வீடியோ பார்க்கலாம். சரி வாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு இன்றைக்கி எடுத்த வீடியோ, அதனால் இன்றைக்கி ஈவினிங் அப்லோட் பண்ணிடுவேன். ஆனால் வந்துட்டு நேற்று எடுத்த வீடியோ வந்துட்டு இன்றைக்கி அப்லோடு பண்ணிட்டேன். பண்ணினதுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்துருச்சு. ஏன்னா அந்த பூவை வச்சு நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு எல்லாமே இந்த யூடியூப் பாலிசி நம்ம ஃபாலோ பண்ணுறோம்ப தான் இருந்தாலும் சப்போஸ் ஒரு சிலது வந்துட்டு நமக்கு தெரியாமல் நடந்துடுது. அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு வார்னிங் கொடுக்கல, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்திருக்கு. அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் வந்துட்டு எந்த இடத்துல அந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோங்கிறத வந்துட்டு நம்ம அதை எடிட் பண்ணி எரேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு திரும்ப ரிவ்யூ பண்ணி அவங்க வந்துட்டு எப்படி ஓகே சொல்கிறாங்களா இல்லையாங்கிறது வந்துட்டு திரும்ப நமக்கு வந்துட்டு ஓகே அப்படின்னு நம்ம வந்து பப்ளிக் பண்ண சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இன்றைக்கி ஆயிடுச்சு. இந்த வீடியோ அவங்க செக் பண்ணி பார்க்குறதுக்கு எத்தனை மணி நேரம், 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க. நான் வந்துட்டு 12 மணிக்கு அப்லோடு பண்ணாங்க. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நான் வந்துட்டு அதிலே இருந்து அந்த வீடியோவில் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கிறோங்கிறத எடிட் பண்ணி அதை எரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப நான் அனுப்பியிருக்கிறேன். அவங்க இன்னுமே செக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வீடியோ இன்றைக்கி கண்டிப்பாக வராது, நேற்று எடுத்த வீடியோ. அதனால் நான் வந்துட்டு இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்துட்டு இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நேற்று எடுத்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு தான் வீடியோ போடுவேன். ஏன்னா 2 நாள் கழிச்சு தான் வீடியோ போடுவேன். தொடர்ந்து வீடியோ போட முடியாது. ஏன் தொடர்ந்து வீடியோ போட முடியாதுன்னா, நம்ம தொடர்ந்து வீடியோ கொடுக்கலாங்க, நம்ம வியூஸ் கம்மியாகுங்க. அதனால தான் இப்போ வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு 2 நாள் வியூஸ் போகுங்க ஒரு வீடியோவுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட ரெவென்யூ வந்துட்டு 2 நாளைக்குள்ளே தான் பார்ப்பாங்க. அதனால் வச்சு நான் சொல்கிறேன், ஒரு வீடியோ வந்துட்டு அப்லோடு பண்ணதுக்கப்புறம் அதில் வீடியோஸில் எவ்வளோ வியூஸ் வருது, அதுக்கு ரெவென்யூ வருதுங்கிறது 2 நாளுக்கு அப்புறம் தான் அடுத்த வீடியோ வந்துட்டு யூடியூப் பார்ப்போம். அதனால தான் நான் சொல்கிறேன், தொடர்ந்து நான் வீடியோ போடாமல் 2 நாளைக்கு அப்புறம் நான் வீடியோ போட. நம்ம சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, தொடர்ந்து வீடியோ போடுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு. அது ஒரு ரீசன். அப்புறம் வந்து வீட்டில் இந்த மாதிரி வேலைகள் இருக்குது. அந்த வீடியோ எடுத்துகிற ஒரு பிரச்சனை இல்லை, அதை எடிட் பண்ணுறது தான் ரொம்ப வேலையாக இருக்குது எனக்கு. அதுதான் ஒரு பிரச்சனை. மற்றபடி 3 நாளாக தொடர்ந்து நமக்கு வந்துட்டு வீடியோ வராது. 2 நாளைக்கு அப்புறம் கண்டிப்பாக வீடியோ வரும். சரி வாங்க, இன்றைக்குள்ள வியாழக்கிழமைக்குள்ள வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சரி வாங்க, வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ மணி பாருங்கள் 6 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன் அலாரம் வச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி எந்திரிக்க முடியல. 6 மணிக்கு நம்ம கிளம்பிக்கலாம். ஏன்னா ஸ்வைனுமே நைட் ஷிஃப்ட் போயிட்டாங்க. அதனால் வந்துட்டு நம்ம லேட்டாகவே எந்திரிக்கலாம். 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடுகு எண்ணெய்ங்க. முடி ரொம்ப கொட்டுது. அதுக்கப்புறம் இது நல்லெண்ணெய். இது 2 எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த எண்ணெயை சூடு பண்ணி அதில் வந்துட்டு பூண்டு வெந்தயம் போட்டு சூடு பண்ணி நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருக்கேன். இதை தாங்க தலையில் அப்ளை பண்ணிவிட்டு தலை குளிக்க போகிறேன். முடி ரொம்ப கொட்டுதுங்க, சூடு வேறு இருக்குது உடம்புல. அதனால தான் முடி கொட்டுது. இது நம்ம அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இதில் வந்துட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணணும்னு பார்க்குறேன். டெய்லியும் ஒரு 10 நிமிஷமாவது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் டைம் இருந்தால் பார்க்கலாம். 10 நிமிஷம் நடந்தாலே எனக்கு போதும். நானும் ரூமுக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் நடந்தேங்க. மணி 6:35 ஆயிடுச்சு. தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு தான் நடந்தேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தலைக்கு பாருங்கள், சீவி பார்க்குறேன் பாருங்கள் எவ்வளோ முடி இருக்குதுன்னு. இவ்வளோ முடி டெய்லியும் வருதுங்க. முடிச்சுட்டாங்க ஒரு வழியாக. பூவை வர முடிச்சுக்க போகிறோம், தள்ளிக்கிட்டு வந்துடும். இந்த குங்குமம் வந்து ஒடிசா குங்குமம். இந்த டப்பா பாருங்க அழகாக இருக்குல்ல. டைம் ஆகிட்டு நடப்படுத்திட்டு தள்ளிக்கிட்டு வந்துடலாம். 2 குடம் தண்ணி பிடிக்கணும். சுத்தம் பண்ணவே இல்லைங்க, சும்மா தண்ணி மட்டும் ஊற்றி வச்சேன். அங்கே வெளியில் போய் ஸ்வைன்டர் வந்து தண்ணி பிடிச்சி கொடுப்பாங்க. ஒரு மூட்டை எடுத்துகிட்டு போகலாம். நல்லா தண்ணி வெள்ளங்க. நான் வேறு குடம்பு எடுத்து வேகமாக எடுத்துகிட்டு வரேன் பாருங்களேன். குடம் அங்கேயே இருக்கட்டும். வெயில் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. சூரிய பகவானே, நம்ம வீடு பெருக்கிக்கலாம்.
மணி 7 மணி தாங்க ஆகுது. எந்த அளவுக்கு வெயிலாக இருக்குதுன்னு பாருங்கள். தூங்கி இருந்துச்சு, நான் கூட்டலை. நான் குளிச்சுட்டு வந்து தான் கூட்டிகிட்ருக்கேன். சிட்டு சிட்டு சிட்டே முடிச்சிட்டிங்களா? சிட்டு இன்னைக்குன்னு தங்கம் அழுகவே இல்லை. எப்போயுமே அழுதுட்டு தான் இருந்திருப்பான். என் தங்க இன்னைக்கு அழுகவே இல்லை. தலைகாணி இருக்குதுன்னு அழுக மாட்டாங்க. இதுக்கு தலைவாணி வச்சுட்டு போனேன். உனக்கு தலைகாணி கேட்குதா சின்னம்மா? சரி, அம்மா வேலை பார்க்கட்டா? இது காக்ரோச் தானே இது? இது என்ன பூச்சி? ஒடிசாவில் வந்துட்டு தானிய பூச்சின்னு சொல்கிறாங்க. இந்த பூச்சி இதுக்குள்ளே சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் சாமி எடுத்த அதுக்குள்ளார இருந்துருக்குங்க, ஓடுதுங்க. இந்த பூச்சி இப்போ தாங்க வருது, இதுக்கு முன்னாடிலாம் இல்லை. ஓ எடுக்காதப்பா ப்ளீஸ்ப்பா, பொட்டெல்லாம் எடுக்காத போத. இங்கிட்ட உனக்கு இதில் வேலையே இல்லை. இங்கிட்ட வந்துடு, அடி வாங்கிப்பா காலையில். இது தொடக்கூடாது. அதனால பொட்டை பூரா எடுத்துருவாங்க, சாமி பிடிச்ச பொட்டை பூரா. வாங்கிட்டு என் தங்கம் இதை தொடக்கூடாதுன்னு சொன்னா கோச்சிக்கிட்டு இருக்கான் பாருங்க. காலங்காக்க நீட்டாதம்மா சாமி. சாமி இருக்கு, மூஞ்ச காட்டுங்க. என்னடி பேசுது? என்ன பேசுது? அதை தொடக்கூடாதுன்னு சொன்னா அது கோச்சிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏம்மா எங்க கோச்சிக்கிட்டு போகுது சாமி? இங்க வாங்க, இங்க வாடி. என் தங்கம் என்னடி கோச்சிக்கிட்டு நிற்கிது? மூஞ்ச காட்டு. அம்மா தூக்குறேன், அம்மா சாமி கும்பிட்டுட்டேன், அம்மா தூக்குறேன், சாமி கும்பிட்டுட்டு தூக்குறேன். அம்மா தங்கம் கோச்சிக்கிட்டியாம்மா? வாங்க அம்மா, ஜேசிபி எடுத்தாரவா, விளையாடலாம். ஜேசிபி எடுத்தாரவா பாருங்க. லாக்கு மட்டும் தான் எடுத்து கொடுப்பேன், அவனை வச்சுக்கிடுவான் பாருங்க. அவனுக்கு பிடிச்சதை வச்சுக்கிடுவான். இந்தா போ, சூப்பராக போன ஆப்ரேட் பண்ணுவான் பாருங்க. யூடியூப் தாங்க போவான். ஒரு வருஷம் எடுத்து வச்சுட்டேன் சாமி, தொடச்சி போட்டாலாம் வச்சுட்டேன். பாத்திரம் இருக்குது அலசுவோம். பூ 8 மணிக்கு மேலே தான் ஸ்வைன் வருவாங்க, பூவை இட்டு வருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். ஃபோன் பார்த்துட்டு பாரு. இந்த பூஜை பாத்திரம் தான் அலசணும், தண்ணி வேறு ஊற்றி வைக்கணும். வேலை 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 வேலை. இங்கே புளி ஊற வச்சுருக்கிறேன். இது வந்து கடையில் வாங்கின புளி தீர்ந்து போச்சு. அம்மா வீட்டிலேருந்து புளி வாங்கிட்டு வரணும்னு நினச்சி மறந்துட்டேங்க. ரொம்ப கெட்டியாக இருக்குதுங்க, கல் மாதிரி. தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம கழுவிட்டு பார்க்கலாம். இது ஸ்க்ரப்பு, பூஜை பாத்திரத்துக்கு மட்டும் தனியாக வளர்க்குறதுக்காக நான் வாங்கி வச்சுக்கிடுவேன். அது தீர்ந்து போச்சு, அதுக்கு புதுசாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு வழியான எல்லாமே விளக்கி வச்சுட்டேங்க. ரொம்ப கருப்பாயிட்டுங்க. ஒரு வாரம் கழிச்சு தாங்க நான் விளக்குவேன் எப்போயுமே. அதுக்குள்ளேயுமே கருப்பாகுது. பாத்திரத்துக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். ஆனால் சாமி கும்பிட்றதுக்கு மட்டும்தான் தலையில் துணி போடுவேன். மற்ற டைம்லலாம் வந்துட்டு எதுவுமே நான் தலைக்கு துணி போட மாட்டேன். கும்பிடுறது விளக்கு வைக்கிறதுக்கு மட்டும்தாங்க.
ஒடிசாவில் எந்த வேலை செஞ்சாலும் தலைக்கு துணி போடணும். துளசிக்கு தண்ணி தாங்க பிடிக்கிறேன். துளசிக்கு இந்த தண்ணி மட்டும் தான் நான் ஊற்றுவேன். ஏன்னா பைப்பில் வர தண்ணி வந்துட்டு கொஞ்சம் சப்பை தண்ணியாக இருக்கிறதுனால துளசியோட வந்துட்டு கலரு மாறுதுங்க. இப்போ வந்துட்டு பச்சை கலராக இலை வந்துட்டு அப்படியே கருப்பு கலர் இல்லை, அது ஒரு சிவப்பு கலர் மாதிரி இலை வந்துட்டு ஒரு மாதிரி மாறுதுங்க. அதுக்கு தண்ணி பிரச்சனையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம குடிக்கிற தண்ணி மட்டும்தான் அதுக்கு நான் ஊற்றுவேன். சுத்தமான தண்ணி தான் அது. இப்போ தான் நம்ம வந்துட்டு கேன் தண்ணி மாற்றணும். அதுக்கப்புறம் நம்ம துளசியும் கும்பிட்டுட்டு அதுக்கு நேராக சூரிய பகவான் வருவாங்க. சூரிய பகவான் என்ன கும்பிடுவோம், ஏன்னா என்னோடய நட்சத்திர அதிபதி வந்து சூரிய பகவான் தான். அதனால தான் ஸ்வயனுமே வந்துட்டாங்க பாருங்கள். கரெக்ட் டைமில் தான் கொண்டுட்டு வராங்க. பூ பறிச்சிட்டு வருவாங்க. கம்பெனியில் வந்துட்டு பூ இருக்கு போல், அதான் பறிச்சிட்டு வருவாங்க. அவங்க வந்துட்டு வர டைம் வந்துட்டு 8:15 8:20 இந்த டைமில் வருவாங்க. சரி, நம்ம வந்துட்டு துளசிக்கு வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வரலாம். சாமிக்கு பூ வச்சுட்டேங்க. பூ கம்மியாக தாங்க இந்த டைம் கொண்டு வந்திருக்காங்க. நேற்று கொண்டு வந்ததில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. துளசிக்கு ஒரு பூ வச்சுக்கலாம். துளசி என்னை எப்பயுமே மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேங்க. கொஞ்சம் லேட் ஆகிருச்சுங்க. இந்த சுத்தம் பண்ணது தான் லேட் ஆகிருச்சு. நேற்று இந்த வேலையெல்லாம் செஞ்சுருவேன். நேற்று டைம் இல்லாதனால இன்றைக்கி செய்கிறேன். நேற்று செஞ்ச வேலையில் வந்துட்டு நாளைக்கு அந்த வீடியோவில் வரும். அதுக்கப்புறம் ஸ்வயன் வந்து டீ போட்டாங்க பாருங்கள். பூவாவுக்குமே பால் எடுத்து வச்சுருக்காங்க பிஸ்கட் கொடுக்குறதுக்கு. அப்புறம் எங்கேயுமே நம்ம துளசிக்கு ஒரு தீபம் வச்சுருக்கோம். ஸ்வயன் டீ போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நான் டீ குடிக்க போகிறேன். எப்போயுமே நான் தாங்க போட்டு ரெடியாக வச்சுருப்பேன். இன்றைக்கி வந்துட்டு சாமி கும்பிட்றதுனால ஸ்வயன்மே இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. பாவம், அவங்களும் வேலைக்கு விட்டு வந்து கொஞ்சம் டயர்டாக தான் இருப்பாங்க. நான் சொன்னால் எந்த வேலையுமே செய்யாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் செய்வாங்கங்க. சொன்னால் தான் செய்வாங்க. அவங்களுக்கா தோணணும், சரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறால நம்ம வேலை செய்யணும்னு அந்தமாரி யோசிக்க மாட்டாங்க. சொன்னால் செய்வாங்க, அவ்வளோதான். பூவாவுக்கு வந்துட்டு நான் பிஸ்கட் கொடுக்க போகிறேன். நானுமே டீ குடிக்க போகிறேன். வாங்க டீ குடிக்கலாம். மணி இப்போ வந்து 8:30 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. டீ குடிக்கிற டைம் மாறிடுச்சு. பூவாக சேரில் உட்காந்து எதை பண்ணுறான். என்ன சவுண்ட், என்ன பாத்திரம் அலசிட்டு நான் வந்து இப்போ சமைக்க தாங்க போகிறேன். மணி 9 மணி ஆக போகுது. போயிட்டு சாம்பார், சோறு, பொரியல். குழம்புதே. என்ன உடம்பிட்டு இருக்க, என்ன பேசுற, என்ன சொல்றான்? ஜேசிபி உடஞ்சு போச்சா? யார் உடைச்சது? பங்கி ஜெயிச்சுனா ஒடியாவோட சொல்லி கொடுக்காதரா. என்னடா இப்படி பண்றான்? பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. நல்லா தமிழ்ல பேசிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள், இப்ப ஒடியாவில் பேச ஆரம்பிக்கிறான். பூவா உடைச்சிடாதடா. காய்கறியெல்லாம் கட் பண்ணி போட்டேன். இது வந்துட்டு மசாலா போட மாட்டாங்க இந்த சாம்பாரில். ஸ்வயனுக்கு மசாலா போட்டால் பிடிக்காது, காரம் சில்லி பவுட்ரு போட்டாலும் பிடிக்காது. ஆனால் நான் வந்துட்டு மல்லித்தூள் ஜீரகத்தூள் மட்டும் போட்டுக்கிடுவேன், மஞ்சள் பொடி. பூவாவுக்கும் ஸ்வயனுக்கு மட்டும்தான் சாப்பிடுவாங்க இந்த சாம்பார்னு சொல்லலாம். இந்த ஒடிசாவில் இப்படி தான் செய்வாங்க. அதனால தான் நான் வந்து காய்கறி போட்டுக்கிறேன் பூவாவுக்காக. அங்கே பருப்பு மட்டும் தான் போட்டு செய்வாங்க.
அவங்க பருப்பு மட்டும் தான் போட்டு செஞ்சு கேட்பாங்க. ஆனால் காய்கறி போட்டால் பூவாமே சாப்பிடுவோம். அதுக்காகத்தான் நம்ம அரிசியுமே ஊற வச்சுக்கலாம். சாப்பாடு தாங்க. எதுக்கு சாப்பாடுனா காலையில் வந்துட்டு ஸ்வைன் வந்துட்டு நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்து தூங்கிடுவாங்க. ஒரு டைம் தான் சாப்பிடுவாங்க. மதியம் எந்திரிக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டில் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. அதனால் சாப்பாடாக சாப்பிட்டு தூங்கினா பரவாயில்ல. அதனால தான் சாப்பாடாக காலையில் வந்துட்டு அவங்க நைட் ஷிஃப்ட் பார்க்குறப்ப மட்டும் காலையில் சாப்பாடு செய்வேன். வேலை பார்த்து முடிக்கிற வரைக்கும் பூவா சைலண்டாக இருக்கானே, என்ன பண்ணுறான்னு தெரியலையே. ஸ்வைனே சவுண்டை காணும். பாருங்க பவுடரை பூரா கொட்டி கையெல்லாம் பாருங்க. இங்கே பாரு, பவுடர் வாங்கி வைக்க மாட்டியா? பவுடர் பூரா காலி பண்ணிட்டான் தெரியுமா? அதில் பவுடரே இல்லை. என்னப்பா இந்த வேலை பண்ணிட்டு இருக்கானே? மூந்திர ஊசிக்கத்து பாருங்க பவுடர். கையை பாருங்க. முதுகுல வச்சாலும் வச்சுக்க, அவ்வளோதான். பார்த்துக்க, அழுதுகிட்டு ஓடிடுவேன். அது எவ்வளோ உயரமாக வச்சாலும் எடுத்து போடுவாங்க இவன். இது 8 தான் அவனுக்கு. இந்த இடத்துல வச்சா எப்படி எடுத்துருவாங்க. கிரிக்கிறவாங்க வீடு ஃபுல்லாக. எல்லாம் போக மாட்டேங்குது. மார்க்கரா இதா 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 வேண்டாம். கிரிக்கிட்டினா உனக்கு இந்தா இது தரேன். மார்க்கர் கொடுத்தனங்க வச்சுங்களேன். எடுத்து மார்க்கர் ரொம்ப கிரிக்கிறோம். சரி இந்தா. இது வந்து சப்போஸ் வந்து பேனா வந்து ஷார்ப்பாக இருக்குது, கண்ணில் குத்திக்கிட்டானா பேனா கொடுக்க பயமாக இருக்குது. அதனால மார்க்கர் இருந்தா வீட்டில் தான் கிரிக்கிறோங்க. நோட்டு கேட்குறான். நோட்டு உயரம் இருக்குது, இப்போ என்னால் எடுக்க முடியாது. போ உருளைக்கிழங்கு போட போகிறேன். கொதிச்சிருச்சு. மங்கியா? மங்கினா மங்கினா என்ன? மேகி. மேகிங்கிறது மங்கிங்கிறாங்க. எது வருது மேகி? மேகி மேலே வச்சுருக்குது எப்படி பார்த்துட்டாங்க. அதாங்க இப்போ கேட்குறான். அவன் வந்துட்டு மேகி வந்துட்டு சமைச்சா சாப்பிட மாட்டான். சும்மா மொறுன்னு இருக்கும்ல, அதாங்க சாப்பிடுவான். என்ன போதுமா? போதுமா? மறுபடியும் இந்த பக்கம் வரக்கூடாது, சரியா? வரக்கூடாது. இது வைக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது வச்சா எடுத்து விடுவாங்க. நீ போ, அப்போதான் வைப்பேன். போ போ. சாமி கும்பிட்டதுனால கொஞ்சம் லேட் ஆகிட்டுங்க. பொரியல் பண்ணலாம். பீர்க்கங்காய் பொரியல். இது சண்டே வாங்கினதுங்க, காஞ்சி போச்சுங்க, சமைக்க முடியல. நான் ஃபுல்லாக சீவலைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சீவிருக்கேன். ஏன்னா தோல் வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையில இந்த பீர்க்கங்காய் தோல் ரொம்ப பிடிக்கும். இது வந்து துவையல் அரைச்சி சாப்பிடலாங்க. அதனால் லைட்டாக தான் சீவிருக்கேன், போதும். திரும்ப கழுவிட்டு வந்து வெட்டிக்கலாம். உட்காந்து எந்திரிச்சா உட்கார முடியாது. அதுக்கு தான் நின்றுக்கிட்டே பார்த்துறது பேசாமல். இந்த பீர்க்கங்காய் வந்துட்டு ஒடிசாவில் வந்துட்டு வயலில் போடுவாங்கங்க. நம்ம வீட்லேயுமே அங்கே வயலில் வந்து போட்டிருந்துச்சு ஒரு டைம். நான் அங்கே இருக்கும்போது அந்த பீர்க்கங்காய் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே வந்து இந்த மாதிரி பொரியலெல்லாம் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. ஒடிசாவில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த பீர்க்கங்காய் வந்து சுட்டு சாப்பிடுவாங்க. நெருப்பில் போட்டு சுட்டு அதில் வந்துட்டு பச்சை மிளகாய், உப்பு இது தாங்க பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. அதுவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நானும் சாப்பிட்ருக்கேன். அப்படி தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்றது பிடிக்காது. ஸோ எனக்கு வந்துட்டு பொரியல் பண்ணி தாரேன் அப்படிங்கிற. இல்லை வேண்டாம், நீ மட்டும் சாப்பிடு, எனக்கு பொரியல் வேண்டாம், எனக்கு வந்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு வேகப்படுன்னு அதை நான் பிசைஞ்சு வச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்.
கடலை பருப்பும் வத்தல் தான், மிளகாய் வத்தல் தான் எடுத்துருக்கேன். நானுமே சாம்பார் வச்சுட்டேங்க. சாப்பாடு அடுப்பில் இருக்குது. இப்போ நம்ம பொரியல் மட்டும் தான் பண்ணிக்கலாம். அடுத்து உருளைக்கிழங்கு வேக வச்சோமா அதுவுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். பழைய சோறு எனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. மல்லித்தழையுமே நம்ம சாம்பாரில் போட்டுட்டோம். வெங்காயம், கடலைப்பருப்பு, மிளகாய் எல்லாமே போட்டு வந்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பீர்க்கங்காய் போட்டுக்கலாம். ஸ்வைன் சொல்லிகிட்டு இருந்தாங்க, எனக்கு வேண்டாம் நீ மட்டுமே சமைச்சிக்கோ அப்படின்னாங்க. அங்கே வந்துட்டு ஸ்வைன் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த உருளைக்கிழங்கு, கடுகு, எண்ணெய், வெங்காயமெல்லாம் அதுலேயுமே போட்டு பிசைஞ்சு அவங்க அப்படி சாப்பிட்டுக்கிடுவாங்க. வேறு பொரியல் நான் பண்ணித்தரேன்னே, இல்லை வேண்டாம் எனக்கு தூக்கம் வருது, இது மட்டும் செஞ்சு கொடு எனக்கு போதும் அப்படின்னாங்க. அது மட்டும்தான் உருளைக்கிழங்கு வேக வச்சு கொடுத்தா அதுவுமே அவங்க செஞ்சுட்டாங்க. இப்போ என்ன தைக்கிறது வருங்க, தேய் நல்லா தேய். உனக்கு மட்டும் கொடுக்குறான், எனக்கு கொடுக்கவே மாட்டான். அவனா விருப்பப்பட்ட. சரி என்ன தைக்கிற, என்ன பண்ணுது, இருமுதாடி. சரி போய் பார்க்க சொல்கிறோம் பாரு, கருகுது. கொஞ்சம் புளி வச்சிருக்காங்க. ஜீரகத்தூள் போட்டுக்கிறியா இதில் கொஞ்சமா? ஜீரகத்தூள் போடுறியா? போடாம வேண்டாமா? நான் லேட்டாக சாப்பிட்டுக்கிறேன். ஸ்வைன் மட்டும் இப்போ சாப்பிடட்டும். அவன் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நல்லாகுது. ஜீரகத்தூள் வாய் வரன்னு சொல்ல மாட்டான். அப்படியே மண்டே ஆட்டினா எனக்கு என்ன புரியும்? எனக்கு நடந்து எனக்கு கால் 2 வலிக்காது. வேற என்ன வேணும்? வெங்காயம், பச்சை மிளகாய் எதுவும் வேண்டாமா? சொல்லவே மாட்டேன். எத்தனை டைம் நடக்கிறது? உப்பு பத்தலை, உரப்பு பத்தலை. சொல்லுமா அதிகமாக இருந்தது என்னால் நடக்க முடியாது. கால்லேருந்து நான் உட்கார கூட இல்லைங்க எனக்கு. வேற என்ன வேணும்? இந்த பிடிவாதமெல்லாம் ஒரு நாளைக்கு செம்மையா வாங்குவேன் என்கிட்ட. பச்சை பிள்ளைன்னு பார்க்குறேன், இல்லைன்னா இறுக்கி விட்டுறேன் பார்த்துக்க. வீடியோ மட்டும்தான் பார்க்கணும். பூவாவுக்கு இந்த மாதிரி எப்போவுமே தட்டில் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு கொடுப்பேன் சாப்பிட சொல்லி. ஏன்னா நம்மளும் பழக்கணுமா. அம்மாக்கிட்ட நான் ரொம்ப திட்டு வாங்கினேன், பூவா இன்னும் சாப்பிடாம அள்ளி சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு. நானுமே அவனுக்கு ஊட்டி பழக்கி அவனுக்கு நான் கையிலள்ளி சாப்பிட்ற மாரி நான் கொண்டுட்டு வரலங்க. என் மேலே தான் நான் ரொம்ப மிஸ்டேக் இருக்குது. அதனால தான் டெய்லியும் இந்தமாரி சாப்பாடை தட்டில் போட்டு அவனுக்கு நான் கொடுப்பேன். ஆனால் அவன் வந்துட்டு சாப்பிட்ற மாரி சாப்பிட மாட்டாங்க, ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாரி தாங்க சாப்பிட்றான். நல்லா அள்ளி சாப்பிட மாட்டேங்கிறான். எனக்கு ரொம்ப ஒரு பக்கம் ஒரு கவலையாகவே இருக்குது. நமக்கு பூவா வந்துட்டு நமக்கு வளர்க்க தெரியலையா, ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறான், அப்புறம் வந்துட்டு ஒழுங்காக பேச மாட்டேங்கிறான்ட்டு. பூவா வந்துட்டு நான் மட்டும்தாங்க வளர்த்துட்ருக்குறேன். அம்மா அப்பா துணையும் இல்லை, அதேமாரியே ஒடிசா சார்பில் யாருமே துணை இல்லைங்க. நான் சாப்பிட போகிறேங்க. பொரியல் இருக்குது, இந்த பொரியல் மட்டும்தான் இருக்குது. அவங்க சாப்பிட்றத கொஞ்சமாக சாப்பிட்ருக்காரு. இதை வச்சு நான் சோறு திங்க போகிறேன். எனக்கு பழைய சோறு இருக்குங்க, பழைய. சரி ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான நம்மளோட மார்னிங் ரொட்டீன் பார்த்துருப்பீங்க. இப்படி தான் நம்மளோட வழக்கமான வேலைகள் போயிட்டு இருக்குது. சரி ஓகே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.